அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். திமுக கட்சி என்ன முட்டி மோதினாலும் இந்த வாட்டி திமுகவுடைய முக்காவாசி ஓட்டுகளை சீமான் தான் வாங்க போறாரு அப்படின்றத தராசு ஷாம் வெளியிட்டிருக்காரு. இது குறித்து உண்மையா பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். கடந்த காலங்களில் சீமானை அதிகமாக விமர்சித்த ஒரு நபர் தான் தராசு ஷாம். இதை நம்ம நிறைய காணொலிகளாகவே பார்த்திருப்போம். சீமானுடைய அரசியல் அப்படின்றது ரொம்ப நிலையானதே கிடையாது அப்படின்னும், அவர் மக்களை வேறு திசையில திருப்புறாரு அப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனத்தையும் அதிகப்படியான கோபமான விமர்சனத்தையும் தராசு ஷாம் அவர்கள் முன் வச்சிருக்காரு. இதற்கு முதல் முக்கிய காரணமே என்ன அப்படின்னா, அந்த ஒரு தருணத்துல நிறைய ஊடகங்கள் சீமானுக்கு சாதகமான நியூஸை வெளியிடாததுதான். இன்னொரு பக்கம் சீமான் நிறைய மேடைகள்ல ரொம்ப ஆக்ரோஷமாக பேசியிருந்ததுனால அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்றதே நிறைய அரசியல் விமர்சகர்களுக்கு புரியாம தான் இருந்துச்சு. அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கான போராட்டங்கள் அனைத்துமே தனக்கான போராட்டம் அப்படின்றதாக மாற்றி சீமான் களத்தில் நின்னதுதான் பாத்தீங்கன்னா, தற்போது தமிழ்நாட்டுடைய முன்னணி பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் இவங்க அனைவருமே சீமானுக்கு தன்னுடைய ஆதரவாளர்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. என்னதான் நடுநிலையான அரசியல் விமர்சகர்களாக இருந்தாலும் சீமானுடைய அரசியல் அப்படின்றது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப தேவை அப்படின்றத அரசியல் விமர்சகர்கள் பார்த்தீங்கன்னா நேரடியாகவே மக்களிடையே எடுத்து உரைக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றது திமுக கட்சிக்கு ஒரு பெரிய அடி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளாக இந்த திராவிடத்திற்கு ஆதரவாக நிறைய பத்திரிகையாளர்கள் இருந்துட்டு தான் இருக்காங்க, இன்னமும் இருக்காங்க. இவங்க அனைவருமே பார்த்தீங்கன்னா திராவிடம் தான் தமிழ்நாட்டுக்கு சரி அப்படின்னா, நம்ம அனைவருமே திராவிடர்கள் அப்படின்ற ஒரு மனப்பான்மையை தமிழர்கள் மத்தியில் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. இது அனைத்தையும் தான் பார்த்தீங்கன்னா சீமான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி தற்போது நாங்கள் யாரும் திராவிடர்களே கிடையாது, தமிழர்கள் அப்படின்னு மக்களை எடுத்துரைக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி 70 ஆண்டு அரசியல் வரலாற்றிலேயே சீமான் ஒரு தனி நபராக மாத்திருக்காரு அப்படின்றத எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகளோட உழைப்பு அப்படின்றது நிகரற்றது அப்படின்னே சொல்லலாம். பிற கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் லட்சக்கணக்கில் பணத்தை வாங்கிட்டு கட்சிக்காக உழைக்கும் போது, நாம் தமிழ் கட்சியோட நிர்வாகிகள் மட்டும் அண்ணன் சீமான் எங்களுக்கு சொந்த அண்ணன் மாதிரி அப்படின்னும், தமிழ் தேசியம் எங்க ரத்தத்திலே ஊறி இருக்கு அப்படின்ற ஒரு அரசியல் மனப்பான்மையோட களத்துல நின்றுட்டு இருக்கிறதுனால தான் சீமான் இந்த அளவுக்கு உயரத்தை தொட்டிருக்காரு. இந்த மாதிரி வேகமா போயிட்டு இருக்க சீமானோட அரசியல்ல தற்போது ஷாம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த முறை திமுக கட்சி என்ன முட்டி மோதினாலுமே திமுகவுடைய ஓட்டு முக்காவாசி சீமானுக்கு தான் போக போகுது அப்படின்றதுல எந்தவித மாற்றமும் இல்லை அப்படின்றத தராசு ஷாம் ரொம்ப வெளிப்படையாகவே சொல்லியிருக்காரு. ஏற்கனவே திமுகவுடைய நிர்வாகிகள் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் தமிழ் கட்சியில் நுழைய ஆரம்பிச்சு தற்போது 10,000க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் திமுக கட்சியிலிருந்து மட்டும் விலகி இருக்காங்க. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் முன்னணி கட்சிகளிலிருந்து விலகிய நபர்களை கணக்கெடுத்தோம் அப்படின்னா அதுவே பார்த்தீங்கன்னா 30,000க்கும் மேற்பட்டு இருக்கும். தமிழகம் முழுக்க இந்த மாதிரி பிற கட்சியிலிருந்து நாம் தமிழ் கட்சியில் இணைந்த நிர்வாகிகள் மட்டும் 30,000 தொட்டிருக்காங்க அப்படின்றதான் கள நிலவரமாக இருக்கு. இதுதான் பாத்தீங்கன்னா சீமானுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி அப்படின்னும், திமுக ஆதரவாளர்களாக இருந்தவங்க கூட இந்த வாட்டி அவங்களுடைய ஓட்டை சீமானுக்கு தான் போட போறாங்க அப்படின்றத நாங்க கருத்து கணிப்பாக எடுத்திருக்கோம் அப்படின்றத ஷாம் சொல்லியிருக்காரு. இந்த ஒரு காணொலியை சில பல காப்பிரைட்ஸ் காரணங்களால இணைக்க முடியாது. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.